ஆளுநருடைய செயல்பாடு தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தற்போது பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதை தடுக்க பாஜக எவ்வாறு தடையாக இருக்க முடியும்? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக போன்ற கட்சிக்கு தற்போது பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது திரு நாராயணன் திருப்பதி நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜக இதற்கு எதிர்வினை ஆற்றியிருப்பதற்கான காரணம் என்ன? தற்போது ஆளுநருடைய செயல்பாடு அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு தான் இருக்கா? இப்போ இது முழுக்க முழுக்க ஆளுநர் அவர்களுடைய முடிவை பொறுத்த ஒரு விஷயமானது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி தடுக்கிறது என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொல்வது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதுல மிக குறிப்பாக ஒரு ஆளுநர் தன்னுடைய கடமையை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. இதுல தமிழகத்துல எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலேயும் தாவேக அதிக இடங்களை பெற்றிருப்பது என்பது உண்மை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சட்டசபையில தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்னால ஆளுநர் அவர்கள் தன்னுடைய திருப்திக்கு ஏற்றவாறு இந்த அவர்களுக்கு உண்டான ஆதரவு அளிக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 5 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பதாக கடிதம் கொடுத்ததாக நாம் அறிந்தோம். நேற்றைய தினம் 112 பேர் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக திரு விஜய் அவர்கள் ஆளுநரிடம் கூறியிருப்பதும் அதற்குண்டான கடிதத்தையும் அதற்கான ஆதாரத்தையும் சமர்ப்பித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 118 என்பதுதான் அந்த பெரும்பான்மையை எட்டக்கூடிய, அதாவது 50 விழுக்காடு எட்டக்கூடிய ஒரு எண்ணாக நாம பார்க்கிறோம். அது இந்த இதுவரையிலும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு ஆளுநர் சொல்லி இருப்பதாக நாம் அறிகிறோம். ஆனால் இதுல முழுக்க அந்த 118 என்கிற அந்த எண்ணை இதுவரை அவர்கள் அடையவில்லை. அதற்கு உறுதியாக ஆளுநர் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அதனால இது அப்படி இல்லை என்று சொன்னால் இதன் பிறகு குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. பல்வேறு சட்ட சிக்கல்கள் எழக்கூடும் என்பதனால்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால இதுல தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை இழுப்பதற்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு சிறிதளவும் இவர்களுக்கு உரிமை இல்லை என்றுதான் நாம் சொல்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து நேற்று வரை விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளும் அதே போல விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் திடீரென்று இன்று ஏதோ விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது போல் பேசுவது என்பது உண்மையிலேயே ஆச்சரியத்தை வரவழைக்கிறது. அதே போல 5 ஆண்டு காலம் ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்த திராவிட மாடல் திமுக அரசுக்கு அவர்கள் ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் அத்தனையுமே கைகட்டி வாய்ப்புக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்கள் திடீரென்று அதிகாரத்திற்காக, பதவிக்காக, அந்த பதவி தரும் சுகத்திற்காக இப்படி மாற்றி பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது. பாஜகவை இவர்கள் விமர்சிப்பதற்கு எந்த ஒரு முகாதாரமும் இல்லை என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாராயணன் திருப்பதி.